பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே கோபி வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துட்ருக்காரு. எப்படியும் பாக்கியா ஹோட்டலில் 73 நியூஸ் இந்த டைமும் டிவியில் கண்டிப்பாக வரும். அப்போதைக்கு பாக்கியா எப்படிலாம் கதறி கதறி அழுகுறான்னு அதை டிவியில் உட்காந்து பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக டிவி முன்னாடி கோபி உட்காந்துருக்காரு. அப்போது ராதிகா கேட்குறாங்க, என்ன கோபி ஆஃபீஸ் போகலையா, என்ன இங்கேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ராதிகா, எனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது டிவியில் தான் ஒளிபரப்பாக போகுது, அதனால தான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன், அது வருமா வராதான்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே கோபி சொல்லவும் ராதிகாவுக்கு ஒன்றுமே புரியல. கோபி, உங்களை காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், உங்களுடைய நடவடிக்கை சரியில்லையே, ஏதாவது தப்பு பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ ராதிகா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராதிகா, நான் பார்த்துக்கிறேன், நீ நார்மலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி இங்கே டிவியவே பார்த்துட்ருக்காரு. இங்கே ஒரு பக்கம் பாக்கியா தன்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. இங்கே செஃப் ஆனந்தும் பாக்கியாட்ட எல்லா உண்மையும் சொன்னது கோபிக்கு தெரியாமல் கோபி எப்படியும் ஆனந்த் எதுனா ஒன்று பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டை மூட வச்சுருவான்னு சொல்லி ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்காரு. காத்திருந்து கடுப்பான கோபி ஃபோன் பண்ணுறாரு ஆனந்துக்கு. ஆனால் இங்கே செஃப் ஆனந்த் ஃபோன் எடுக்கவே இல்லை. என்ன ஆச்சு? இந்த ஆனந்தை முன்னாடி கால் பண்ணும்போது சொன்னான் எப்படியும் இந்த ரெஸ்டாரண்ட்டை மூடிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோபி திருன்னு முடிச்சிட்ருக்க. இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, இந்த ஹோட்டல் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் செஃப்பு தான். ஸோ செஃப்பை பற்றி நீங்கள் எல்லாம் சொல்லும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே செல்வி பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. என்னக்கா சொல்கிற, இந்த செஃப்பு தான் எதுவும் காரணமா? அப்புறம் ஏக்கா இந்த ஆள் வச்சு நீ ஸ்வீட்லாம் ஆர்டர் பண்ண, ஏன்க்கா அப்படி பண்ணுற நீன்னு சொல்லும்போது, இல்லை செல்வி, இவர் இப்போது திருந்திட்டார், இவரால் நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதெல்லாம் பண்ண சொன்னது அந்த கோபி தான். ஸோ கோபி தான் நமக்கு இருக்கிற முதல் எதிரியே. நீ வீட்டுக்கு போயிட்டு கோபி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே செல்வி ஈஸி சொல்கிறாங்க, அக்கா இருக்கா, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை செல்வி, நீங்கள் யாரும் வர வேணாம், ஆர்டர்லாம் நல்லபடியாக ஏற்றுங்க, நான் போய் இந்த கோபிக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இங்கேருந்து கிளம்பி கோபி வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியா வரதை பார்த்து இங்கே ராதிகா அம்மா ஓடி போய் ராதிகாட்ட சொல்கிறாங்க, ஏய் ராதிகா, அந்த பாக்கியா நம்ம வீட்டுக்கு வராடி அப்படிங்கவும் ராதிகா ஒன்று பாக்கியா வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே கோபி அப்போ தான் மாடிக்கு போய்ட்டு வராரு. வந்ததும் பாக்கியாவை பார்த்து கோபி அப்படியே ஒரு புன்னகை சிரிச்சுட்டு, என்ன பாக்கியா, என்ன இங்கே வந்திருக்க, திரும்பவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எதனா பிரச்சனையா, போலீஸ் உன்னை பிடிக்க வந்துட்டாங்களா, ஒளிஞ்சுத்தீங்க வந்தியா? சாரி பாக்கியா, என்னால் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது, நீ கண்டிப்பாக அரெஸ்ட் ஆக வேண்டிய ஆள் தான். ஏன்னா நீ கொஞ்சம் பேச்சாக பேசியிருக்க, கொஞ்சம் பாவமாக பண்ணியிருக்க, அதனால் நீ கொஞ்ச நாள் ஸ்டேஷனில் போய் உட்காரு, ஜெயிலில் கொஞ்ச நாள் களி சாப்பிட்டா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு இங்கே கோபி சொல்ல ராதிகாவும் அப்படியே பார்த்து நிற்கிறாங்க. அப்போது பாக்கியா சொல்கிறாங்க, என்ன கோபி சொன்னீங்க, நான் ஜெயிலுக்கு போகணுமா, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேனா, யார் ஜெயிலுக்கு போக போகிறா அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் இந்த ஊரே பார்க்க போகுது, என்ன அதை நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க அப்படிங்கவும் பாக்கியோட பேச்சு கேட்டு கோபி இங்கே ஷாக் ஆகுறாரு. என்ன இவ்வளோ திமிராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாக்கியா, என்ன இங்கே தேவையான பிரச்சனை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு ராதிகா கேட்க, நான் ஏன் உங்கள் வீட்டு பிரச்சனை பண்ண வைப்பேன், உங்கள் புருஷன் பண்ண விஷயத்த சொல்ல தான் வந்திருக்கேன். உங்கள் புருஷன் என் ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெட்டுப்போன பிரியாணியில் சிக்கனை கலந்து எல்லாருக்கும் கொடுத்து சாகடிக்க பார்த்தாரு. இந்த உண்மை இப்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் இன்றைக்கி நான் பண்ண ஸ்வீட்டில் கூட தேவையில்லாத விஷயங்களை கலந்து அது மூலயமா பிரச்சனை உண்டு பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் இப்போது உங்கள் புருஷனை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே கோபி செம்மையாக பயந்து போகிறாரு. என்ன பாக்கியா எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறா, அப்போ அந்த செஃப் எல்லாத்தையும் உளறிட்டானா, ஆஹா கையும் குளம் மாட்டிக்கிட்டோமா நாம் இப்போது, இருந்தாலும் பாக்கியா நம்மளை போலீஸில் பிடிச்சிருக்க மாட்டா தெரியும், நம்மளை மிரட்டலான்ட்டு வந்திருக்கா. ராதிகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கோபி தெரிதுன்னு முடிக்க இங்கே ராதிகா சொல்கிறாங்க, என்ன பாக்கியா சொல்கிறீங்க, எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இங்கே அந்த செஃப் பேசின விஷயத்த நம்ம பாக்கியா போட்டும் காட்டுறாங்க ஆடியோவாக. பார்த்தீங்களா, உங்கள் கோபி சொல்லி தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கவும் ராதிகா ஒன்று, என்ன கோபி இதெல்லாம், எனக்கு தெரியும் கோபி, இதில் கண்டிப்பாக உங்களோட ஈடுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அத்தனை வாட்டி சொன்னேன்ல, நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதானே கோபி, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கீங்க, ஏன் கோபி உங்கள் புத்தி இப்படி போகுது அப்படின்னு ராதிகா திட்ட கோபி வந்து சொல்கிறாரு, என்ன ராதிகா என்ன பேசுகிற, கொஞ்சம் காரியமாக பண்ணியிருக்கா, எங்கள் அப்பாவுடைய காரியத்தில் கூட எனக்கு கலந்துக்க விடாமல் பண்ணான், அப்படி இருக்கும்போது நான் இவளை சும்மா விட்டால் அது எங்கள் அப்பாவோட ஆத்மா என்னை மன்னிக்குமா, அதுதான் இவ்வளோ குறைச்சல் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா, இருக்கட்டும், கண்டிப்பாக இவளை சும்மா விட மாட்டேன், அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீ பாரு ராதிகா, இப்போ தான் இனியாவையும் செல்லியனையும் என் பக்கம் இழுத்துட்டேன், எழிலையும் என் பக்கம் கொண்டு வந்துட்டேன்,
அடுத்தது இவன் மட்டும்தான். இந்த ரெஸ்டாரண்ட் மூலியமா இவளுக்கு நல்ல ஒரு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தேன். எப்படி தப்பிச்சிட்டா போல இருக்கு. இதனால என்ன, அடுத்தடுத்து இவ பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத கண்டிப்பா கெடுத்து இவளுக்கு நல்ல ஒரு அடி குடுக்காம விட மாட்டேன் ராதிகா நானு அப்படின்னு சொல்லும்போது, இங்க ஈஸ்வரி வராங்க அப்பதான். என்னடா சொன்ன? பாக்கியாவுக்கு ஆப்பு வைக்க போறியா? உனக்கு நான் வச்சிருக்கேன் பாரு ஆப்பு அப்படிங்கவும், இங்க பாக்கியாவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன அத்தை வந்திருக்காங்க. அத்தை நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நான் தான் உங்கள அங்கேயே இருக்க சொன்னேன்ல அப்படிங்கும்போது, இல்ல பாக்கியா, இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தா செட் ஆகாது. அதான் நானே போய் போலீஸ் அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்ட்ட கோபிய பிடிச்சு குடுக்குறாங்க. கோபி அப்படியே கண் கலங்கி போய் நிக்கிறாரு. பெத்த அம்மா பண்ற காரியமாம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு புள்ளையா, ஒரு புருஷனா பண்ணாத தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கடா. அப்படி இருக்கும்போது உனக்கு உங்க அம்மாவா நான் பண்றது எந்த விதத்திலும் தப்பு கிடையாது. நீலாம் ஜெயிலுக்கு போ வேண்டிய ஆள் தான். நீலாம் வெளியில இருக்கிறதுக்கு லாயக்கே இல்ல அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. சொல்லி கோபியும் புடிச்சு குடுத்துறாங்க. இங்க கோபி கூனி குறுகி கைது செய்யப்படுறாரு. ராதிகா அத பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இங்க பாக்கியாவும் ஈஸ்வரியும் கிளம்பி திரும்ப அவங்களுடைய கிச்சனுக்கே போறாங்க. இங்க செலியனும் இனியாவும் வந்து, "எங்க அம்மா? எங்க அம்மா? அம்மா ஏன்தாக்கா அப்படி இருக்காங்க? அம்மாங்களுக்குலாம் அறிவே இல்லையா? எப்போ பார்த்தாலும் காசு சம்பாதிக்கிறதுலயே அம்மா குறிக்கோளா இருக்காங்க. இன்னைக்கு எழில் படப்பூஜை. அதுக்கு கூட வராம அப்படி என்ன சம்பாதிச்சு யாருக்கு அவங்க கோட்ட வெட்ட போறாங்க? ச்சே! இருக்கிறதுலயே ஒர்ஸ்ட்டுனா அம்மா தான். டாடிய பாருங்க. கூப்பிடாமலே டாடி வந்து முன்னாடி நின்னு தேவையான எல்லாத்தையும் பண்ணி குடுத்துட்டுருக்காரு. ஆனா இவரு ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அம்மா" அப்படின்னு செலியனும் இனியாவும் இங்க கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. செல்வி சொல்றாங்க, "இல்ல சரியா, அம்மா அப்பல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா. அம்மா கண்டிப்பா எது பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க செலியனும் இனியாவும் கேட்கறதாவே இல்ல. இனிமே நாங்க அம்மா கூட இருக்க போறதும் கிடையாது. நாங்க இனிமே டாடி வீட்டுக்கே போலான்ட்டு இருக்கோம். ஏன்னா சுத்தமா பாசம், அன்பு எதுவுமே இல்லாம பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற அம்மா கூட எப்படி நாங்க வாழ முடியும்? அப்படின்னு இங்க செலியனும் இனியாவும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா பாக்கியா வந்துடுறாங்க. வந்தோனே பாக்கியா முன்னாடியே பேச பேச பாக்கியா அமைதியா இருக்காங்க. கரெக்ட்டா அப்போ எழில் வந்துடுறான். எழில் வந்த உடனே எழில் வந்தான் எல்லா உண்மையும் சொல்றான். இது மாரி என்ன நடந்துச்சு? எதுக்காக அம்மா வராம போனாங்க? எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான். டாடி பண்ணனால தான் அம்மாவ உள்ள வரவிடாம பண்ணிட்டான்னு. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. மன்னிச்சிடுங்க பாட்டின்னு சொல்லி எழில் வந்து பாட்டி கால்ல விழவும், ஈஸ்வரி பலார்ன்னு ஒரு அற விடுறாங்க. யாருக்குன்னு பார்த்தா நம்ம செலியனுக்கு. "பாத்தியாடா? என்ன சொன்னான்னு பாத்தியா? உங்க அம்மா ஒண்ணும் போலடா. உங்க அம்மா பணத்து பின்னாடி ஓடுறா தான். இல்லன்னு சொல்லல. அதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் தான்டா. நீ வேலைக்கு போறியே, குடும்பத்த நீ பார்த்துக்கிறியா? இல்ல எழில் பார்த்துக்கிறானா? உங்க அம்மா தானே பார்த்துக்கிறா. ஆனா அந்த கோபி அவங்க அம்மாவோட பேர கெடுக்கணும், உங்க அம்மாவ ஜெயிலுக்கு அனுப்பணும்னு எவ்வளோ வேலை தெரியுமா பார்த்துருக்கான். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு எழில் மூலியமா பாக்கியாவுக்கு கொடைச்சல் குடுத்துருக்கான். இப்படி எந்த பக்கம் யார் கொடைச்சல் குடுத்தாலும், புள்ளைங்க தனக்கு முக்கியம்னு சொல்லி பாக்கியா உங்களுக்காக ஓடிட்டு இருக்காடா. ஆனா அப்படியாப்பட்ட அம்மாவ புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கியே! நீலாம் ஒரு புள்ளையாடா நீனு? உன்ன மாரி புள்ளைய உங்க அம்மா பெத்தெடுத்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம்டா அப்படிங்கவும், இங்க செலியானுக்கும், இனியாவுக்கும் அப்பதான் எல்லாமே புரியுது. தான் அப்பா தங்கள வச்சு முட்டலாக்கிட்டாங்க. ஆனா அம்மா தான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டுருக்காங்க. நாம அம்மாவ போய் தப்பா புரிஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு, இங்க பாக்கியாட்ட மன்னிப்பு கேட்கலான்னு செலியனும், இனியாவும் போறாங்க. ஆனா பாக்கியா சொல்றாங்க, "உங்கள மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லம்மா. ஸோ உங்க டாடி தான் இருக்கிறதுலயே பெரிய பிக்கஸ்ட்டு நல்ல டாடி. உங்க டாடி இப்போ ஜெயிலுக்கு போறாரு. திரும்பி வருவாரு. வந்த உடனே நீங்க உங்க டாடி கிட்ட போயிட்டு கொஞ்சி கொலவாடுங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசுறத வச்சுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போயிறாங்க. இத கேட்டுட்டு இனியாவும், செலியனும் என்ன பண்றது? நாம அம்மாவ ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டு வாய்க்கு வந்தது பேசிட்டோமே! அதெல்லாம் தப்பு தான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அங்கேயே நிக்கிறாங்க.